வணக்கம் நம்பரில் இந்த விழித்திரு நம்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சினா சூப்பர் தேங்க்ஸ், ஜாயின் பட்டன் சப்போர்ட் சேனல். இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் முழுமையாக பட்ஜெட் படிக்கல, டெல்லியில் வந்தாருனாரு. ஆனால் அந்த பட்ஜெட் ஒரு டப்பிங் பட்ஜெட்டு. டப்பிங் படம் எப்படி பண்ணுறாங்க, இந்த வசனமெல்லாம் மாற்றி, அந்த மாதிரி மோடி என்னென்ன திட்டம் சொல்லியிருக்காரோ அதை பேரை மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்படிங்குது. மோடி வீடு கொடுக்குறாரு, இவர் என்னமோ 1,00,000 வீடு, அது 3,50,000 லட்சத்தில் ஒரு வீடு அப்படின்ட்டு. ஏற்கனவே 8,5 லட்சம் கோடி கடன். ஆனால் பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட மாதிரி தாத்தா காலத்துலேருந்து இன்னும் அந்த இதை சரி பண்ணவே முடியாது. அடையாறுன்றது அது சாக்கடை, அதில் கொண்டு விட்டாச்சு காலங்காலமாக. அது சும்மா அதுக்கு ஒரு 1,500 கோடி இப்போ சேங்ஷன், அதுக்கு முன்னாடி ஏன்னா பார்க்க போகிறது கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் சும்மா ஒரு அம்பக். ஆனால் மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாமே சொல்லப்போனால் இப்போ பழனிசாமி கூட நீங்கள் சொல்லியிருக்காரு, ஏடிஎம்கேல கொடுத்த திட்டங்களை பூரா நிறுத்திட்டு தான் இப்போ பெண்களுக்கு அதோ ஒரு அரைக்குறை 1000 கொடுக்கறது, அப்புறம் மாணவருங்கிறது, இதெல்லாம் அந்த திட்டங்கள் நிறுத்திட்டு தான். அந்த திட்டங்கள் நிறுத்திட்டு கொடுக்குறது இது ஒன்றும் பெரிய செலவு இல்லை, அதுலேயே மிச்சம் வருது. அவரே சொல்லியிருக்காரு, நாங்கள் இருக்கக்கூடிய வருமானம் வருது, ஆனால் ஒன்றும் செய்கிறதில்ல, நம்ம ஆட்சியில் ஒன்று தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதை திட்டத்தை கட் பண்ணி கொடுக்குறாங்க பெரிய இதில். ஆனால் அதை விளம்பரம் ஆச்சு, நம்மளை சொல்கிற மாதிரி விளம்பரத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சோண்டு செய்கிறாங்களே செய்யலே, விளம்பரம் ஆச்சு, அவ்வளோதான். அது சொன்னதை செய்ய தெரியல பழனிசாமி தான். அன்றைக்கி அன்றைக்கி 7 மாடல் கொடுத்தது, பிஜேபி சொல்லி செஞ்ச 11 மருத்துவக் கல்லூரி வந்தது, இதெல்லாம் இவங்களுக்கு ரீச் பண்ண தெரியல. அதனால தான் வந்த பிரச்சனை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 45 தொகுதியில். சரி, இது ஒரு பக்கம். ஸோ இவர் சொன்ன டப்பிங் பட்ஜெட் இது ஒன்றும் கிடையாது, வெத்து ரைட். இப்போ இது போக இந்த செல்வ பெருந்தங்கிற நபர் பல கட்சி மாதிரி ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி ஸ்டாலின் தயவுனால காங்கிரஸ் தலைவராக வந்தோன்னே பயங்கர புகைச்சலாகி போச்சு. இப்போ சத்தியமூர்த்தி போன்லேயே அந்த வாடகை வாங்குறது அதெல்லாம் பெரிய குளறுபடியாகி அது ஈடி உள்ளே போகுது. சத்தியமூர்த்தி போன்றது காங்கிரஸோட தலைமை சென்னையில் ஈடி அமலாக்கத்துறை உள்ளே வர போகிறாங்க. ஒன்று இதனால் ஒரு 2-3 எம்பி எம்எல்ஏக்கெல்லாமே பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாக போகிறாங்க. அது அநேகமாக மோடி வரும்போது தெரியும். அவ்வளோ புகைச்சல் போயிட்டுருக்கு. செல்வ பிறந்தங்க காங்கிரஸை முடிச்சு போடுவார், ஏன்னா ஸ்டாலின் அடிவருடின்ட்டாங்க. அது இந்த திருமாவளவனை இது பண்ணுறதுக்கு தலித் லீடர் கொண்டு வந்தாரா எதுக்குன்னு தெரியல. ஆனால் என்ன அழகிரி சீட்டு கேட்டார், கடைசியில் 12 சீட்னார். கடைசியில் ஏதோ எங்கேயோ கோவப்பட்டார். இவர் 3 சீட்டு கொடுத்தாலும் பேசாமல் போயிடுவார். 3-4 சீட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நீ திருமாவளவன் எங்கே போகப்படி, திரும்ப வேறு ஒரு நபருக்கு மார்ட்டின் மருமன் கேட்டுருக்கு அப்படி, இல்லைன்னா காங்கிரஸ் போகிற அப்படியா, இந்த 3 சீட்டாக கொடுக்க போகிறாங்களா இனிமேல் தான் தெரியும். ஒருவேளை காங்கிரஸ்க்கு கம்மி பண்ணால் கொடுக்கலாமா, இனிமேல் தான் அதை பற்றியெல்லாம் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி மாறப்போகுது. கவர்னர் வேறு இன்றைக்கி டெல்லி போகிறாரு சில சமிக்கைகளுக்கு. ஆனால் இப்போதைக்கு கவர்னர்லாம் இந்த கவர்னர் மாற்ற மாட்டாங்க. தமிழேசி மட்டும் ஒருவேளை பாண்டிச்சேரியில் போட்டி போடுறா இருந்தால் அந்த பாண்டிச்சேரி சேர்த்து இவர் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் தற்சமயம். அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு எம்பி தேர்தல் நிற்கிறதா இருந்தால் விருதுநகரம், அது எங்கேன்னு தெரியாது. தூத்துக்குடியில் ஏற்கனவே நின்றுட்டாங்க, அது எங்கே நிற்க வைக்க போகிறாங்கன்றது தெரிய வரும். போட்டி போடலான்ட்டு அந்த மாதிரி. அப்புறம் மூத்த தலைவர் ஏற்கனவே இருந்தாங்க, அது பொன்ராஜ்னா என்னன்றது தெரிய வரல. அவர் ஒருத்தர் கவர்னர் ஆக்க போகிறாங்க. இப்போ காங்கிரஸில் வர யாராவது ஒரு பெண் தலைவருக்கு எம்பி கொடுக்க போகிறாங்க. அந்த பக்கம் கன்னியாகுமரி பக்கமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பார்வை போயிட்டுருக்கு. ஸோ ஒரு தலைவர் கவர்னர் ஆவார், காங்கிரஸில் வருவாங்க. இந்த இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ வடக்கே காங்கிரஸ் காலியான மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக கழட்டி விட சொன்னாங்க. காங்கிரஸ் கழட்டி விடல, அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு தலைவரை போட்டார், தலித் தலைவரை காங்கிரஸில். ஸ்டாலின் வேண்டப்பட்டவர். இப்போ என்ன ஆகுது, அங்கே புகைச்சல் வருது. ஏன்னா இவர் 13 வருஷம் தான் ஆச்சு பல கட்சி மாறினவர், 10 வருஷம் ப்ளஸ் ஆச்சு. இப்போது விஜயதாரணி மாதிரிலாம் 25 வருஷமாக இருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்க பேர் எல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கலன்னு சிதம்பரம் பையன் கூடி கடைசியில் இவரை போட்டிருக்காங்க. இவர்னா கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போவார், அவங்க நிற்கலாம், ஏதோ இருக்கலாம். அப்போ இதனால் பல பேர்
போட்டியிடுவாங்களா என்ன அதெல்லாம் தெரில. கூடாரம் காலியாகி பாதி பேர் பிஜேபி மற்ற கட்சிக்கு செல்ல வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த காங்கிரஸ் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காங்கிரஸும் முடிஞ்சது. ஒரு ஜன இல்லாத காங்கிரஸ் அடமானம் வச்சது தான் திமுகவில். ஸோ இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங். ஸோ மேற்கொண்டு என்ன நடவடிக்கைன்னு வர வாரத்தில் தெரிய வரும். பார்ப்போம். நன்றி.